வணக்கம் நண்பர்களே. குரூப் 2 2025 தமிழில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வர 27 கேள்விகள் நேரடியாக இடம்பெற்றிருக்கு. ஒரு மணி நேரம் உட்காந்து எல்லா புக்கையும் எடுத்து பார்த்தேன். 27 கேள்வி கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட கெஸ்ஸிங் படி 35 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் என் கண்ணில் படாமல் கூட இருக்கலாம். முதல் கேள்வி, 10ஆம் வகுப்பில் முதல் பாடத்தில் தட்டு, தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி, கரும்பின் அடி, களி, இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பொறுத்துக்க. இந்த 4 லைனையும் படிச்சிருந்தா அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலாம். இந்த பாடத்துலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி எல்லா எக்ஸாம்லையும் இருக்குதுங்க. அடுத்தால சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல், இதுதான் அதோட ஆன்சர். இந்த இருக்கு இல்லையா, 4வது ஆப்ஷன். இது 6ஆம் வகுப்பில் அப்படி இருக்குது. கீழே விளக்கமும் அதே இதில் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் அந்த திருக்குறளை இந்த குறளை கொடுத்து சஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக 4-5 வாட்டி வாசிச்சிருந்தா செஞ்சிடலாம். அடுத்தது அதே 6ஆம் வகுப்பில் மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்தால் வாடுவர் அப்படின்னு சொல்லி விருந்தினர் முகம் எப்போது வாடும் சொல்லி ஒரு பேரா கொடுத்து அதில் திருக்குறள் எல்லாம் தெளிவாக கொடுத்து அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறள் இந்த கொஸ்டினுக்கு கீழே இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு கீழே இருக்கும். அப்போ நம் முகம் மாறினார் விருந்தினர் முகம் வாடும். இது இதோட ஆன்சருங்க. அடுத்ததாக வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. இதை ஷார்ட்கட் வச்சு படித்த மாதிரி ஞாபகம். வேலுநாச்சியார்னா APU அப்படின்னு நினச்சோம். ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது அப்படின்னு படித்த ஞாபகம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தது. அப்போ ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த 3ம் அவர் கற்றறிந்த மொழிகள். ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது, அது கூட எக்ஸ்ட்ரா தமிழ் நம்ம இயல்பாக எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? இதுவும் 6ஆம் வகுப்பில். அடுத்ததாக 7ஆம் வகுப்பில் எதிர்ச்சொற்களை கண்டறிக ஒரு பொறுத்துகை இருக்குது. அப்படி கேட்டிருக்காங்க. கீழே உள்ள இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு புக்கில் உள்ளது. அந்த மேலே உள்ளது கொஸ்டின். மேலே உள்ளது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அணுகு அப்படின்னா விலகு, ஐயம்னா தெளிவு, எதிர்ச்சொல் நல்லா பார்த்துக்கணும். ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய்மை. அப்படி எழுத வேண்டாம். அணுகுனா விலகு, 4வது ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இதுக்கு. 2வது ஐயம்னா தெளிவு, முதல் இது. அப்போ 4, 1 இந்த 2 தெரிஞ்சாலே மேட்ச் ஆயிடுது. அதுக்கடுத்து இரவில் மாட்டி இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்கச் செய்யுள் இயற்றிய ஆசிரியரை. இதில் கீழே உள்ளதில் நம்ம பாடத்தில் இருக்கிறது உருத்திரங்கண்ணனார் மட்டும்தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. அதனால் தைரியமாக இதை எடுத்துட முடியும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் கொடுத்து 6ஆம் வகுப்பில் என்ன இருப்பாங்க, வானம் ஊன்றிய முதலை போல் ஏணி சாத்தி ஏற்றெருஞ்சென்னி அப்படின்னு போட்டு கடைசி 3 லைன் கொடுத்துருக்காங்க. இரவில் மாட்டி இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றினது. இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து இதுவும் அதே பாடப்புத்தகத்தில் எது யாது எனும் சுட்டு சொற்கள். எது யாதுன்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ வினாச்சொற்கள் இங்கே பாருங்கள். எது முதல்ல இருக்குது, யாது கடைசியாக இருக்குது, வினாச்சொற்கள் அதை அப்படியே எடுத்துலிருக்காங்க. இந்த இதில் ஒரு 4 பேரா குட்டி உள்ள மாதிரி இருக்குது. அதை ஃபுல்லாக படித்தாச்சுன்னா இது எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுலேருந்து சஃபிள் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு. அப்போ 8ஆம் வகுப்பில் ரொம்ப குறைவாக தான், 8ஆம் வகுப்பில் அதிகம், 9ஆம் வகுப்பில் தான் குறைவாக கேட்டிருக்காங்க. யானையின் ஒலிமரபு, யானை பிளிரும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இது ஸ்கூல் புக்கில் ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், யானை பிளிரும் ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சிறிய கடிதம் இத்தொடரின் எச்ச வகையை கண்டறிக. சிறிய கடிதம் நான் போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. சிறிய கடிதம் குறிப்பு பெயரெச்சம். ஆப்ஷன் சி, சிறிய கடிதம் குறிப்பு பெயரெச்சம். எதுவுமே புத்தகத்தை தெளிவாக வாசிக்காதவங்களால் ஆன்சர் எடுக்க முடியாதுங்க. அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? கொஞ்சம் ஜூம் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே. அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இந்தாரு பாருங்கள். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல், நலமே தரினும் நேர்மையில்லாத ஆக்கத்தை அப்பொழுதே விட்டு விடுக. அதுதாங்க இதோட ஆன்சர். அப்போ நடுவுநிலை கடந்து உண்டாகும் செல்வத்தை தான் அன்றே ஒழிய விடல். இதை நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தா சார் இது எங்கே சார் போய் எடுத்தியா, இது எப்படி சார் இருக்குது ஸ்கூல் புக்கில்? 8ஆம் வகுப்பில் ஸ்கூல் புக்கில் பின்னாடி ஒவ்வொரு டேமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 குறள், 50 குறளுக்கான விளக்கம். இப்படி இடது பக்கம் குறள் இருக்கும், வலது பக்கம் விளக்கம் இருக்கும். அதில் அப்படி இருக்குங்க. இதை படித்து ஒரு வாட்டி புரிஞ்சு மண்டையில் ஏற்றிக்கிட்டால் தான் உண்டு. அடுத்து கிளைஞரை அளக்கும் கோல். அதிலிருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. 2வது கேள்வி
கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேடு காலத்தும் ஒரு நன்மை உண்டு, அது நண்பர் யார் என்பதை அளந்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நமக்கு துன்பம் வரும் டைமில் தான் கிளைஞரை, நம்மளுடைய உண்மையான நண்பரை நம்ம அடையாளம் காண முடியும். நல்ல பொருள் புரிந்து படித்தா மட்டும்தான் இதில் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது, சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதே போர்க்களத்தானே என வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தோன்றுவன் மாதே போர்க்களத்தானே காவற்பெண்டு. ஒரு அம்மா இருக்காங்க, பக்கத்தில் ஒரு பெண், வாலிப பெண் வந்து நின்று உன் பையனங்கம்மா அப்படின்னு கேட்குறாப்புல. அதை தான் அவன் நக்கலை சொல்கிறா, அவனை பெத்த வயிறு இங்கே இருக்கு, அவன் போர்க்களத்தில் இருப்பான் அப்படின்னு அந்த காவற்பெண்டு அருமையாக சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. 2 குறள்லேருந்து ஒரு கேள்விங்க. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், கரெக்டு. அன்பு உடையவர்கள் தான் உடலும் பிறருக்கே என்பர். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். அப்போ தவறான ஒன்றுனா 2வது. இது பொருளை புரிஞ்சு 2 குறளையும் இந்த இருக்கு பாருங்கள். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறருக்கே என்பர். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாது வெறும் எலும்பும் தோலும் தான். இருக்குதா? ஓகே. அதுக்கடுத்து, திருக்குறள் யாருடைய கடமைகள் மறைமுகமா? இது இன்டைரக்ட் கொஸ்டின். இதை படித்து புரிஞ்சுக்கிட்டா செங்கோன்மை அதிகாரம் ரொம்ப முக்கியங்க. குரூப் 2 மெயின்ஸுக்காகட்டும், குரூப் 1 மெயின்ஸுக்காகட்டும், குரூப் 4க்காகட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்காகட்டும், செங்கோன்மையிலேருந்து ஒரு கேள்வி கட்டாயமாக இருக்குங்க. செங்கோன்மையை ஃபுல்லாக படித்தா, செங்கோன்மை எதுக்குன்னா அரசர் பேர் இல்லாமல் இருக்காது. அரசரை பார்த்து அவருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்த 10 குறளுமே அரசரை போன்று இருக்கும். அப்போ மறைமுகமாக யாருடைய கடமைகள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அரசனுடைய கடமைகள் தான் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. செங்கோன்மை அதிகாரம் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து 9th மிக சொற்பமான கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கு. 9th தென் திராவிட மொழிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த தென் திராவிட மொழிகளில் மொதல் 4 தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு. இந்த 4 தான் அப்படி இருக்குங்க. இந்த பாருங்கள், தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. அப்போ 2 மட்டும். இதுதாங்க தென் திராவிட மொழிகள். ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட 9th ஒரு கொஸ்டின் தான் என் கண்ணில் பட்டிருக்கு. ஒருவேளை இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் பேஜ் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள். பெருஞ்சு திருநாளால் நடத்தப்படாத இதழ், அதாவது இது ஸ்ட்ரைட்டாக புது புக்கா பழைய புக்கா அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் 2 ஆப்ஷனும் இங்கே இருக்குது. தென்மொழி, தமிழ் சிட்டு 2 இங்கே இருக்குது. தமிழ் நிலம் அவரோட தான், அது பழைய புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ தேசபக்தன் மட்டும் திருவிக்கன்னு நினைக்கிறேன், அது மட்டும் வேறு வரும். அப்போ நடத்தாத இதழ் எதுனா தேசபக்தன். இந்த இருக்குது பாருங்கள், தென்மொழி, தமிழ் சிட்டு. அடுத்ததாக இது அப்போலே பார்த்தோம், 10ஆம் வகுப்பில் உள்ளது தான். முதல் பாடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்த கொஸ்டின். அதற்கு அடுத்ததாக இதுவும் 10ஆம் வகுப்பில் புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள கலை சொற்கள் இருக்கு இல்லையா? எல்லோரும் கலை சொற்கள்னோடனே என்னெல்லாம் படித்தோம்? சிறப்பு தமிழ், அதுக்கப்புறம் பழைய புத்தகம், அப்படி இப்படி நீங்களாமோ படித்தோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கேட்டுட்டு புது புக்கிலேருந்து ஒரு கொஸ்டினையும் சிம்பிளாகவும் திக்கி வச்சிட்டான். நேனோ டெக்னாலஜி, மீனும் தொழில்நுட்பம் இந்த இருக்குது. பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அறிவாளர். ஸ்ட்ரைட்டாக அதிலிருந்து கேட்ட கொஸ்டின்ங்க. அதுக்கடுத்து கண்ணதாசன் பற்றி இந்த லைனை படிச்சிருந்த அவருடைய நூல் வெளியை மட்டும் படிச்சிருந்தா போதும். கண்ணதாசன் 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற திரைப்பட பாடல் எழுதி பாடலாசிரியர் ஆனார். இந்த லைனு அப்படி இருக்குது. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் அப்படி இருக்குது. 2வது லைனு, இயேசு காவியம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு இருக்கு. சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஓகே தான், இயேசு காவியம் அவர் எழுதுனது தான். ஆனால் எதுக்கு சாகித்ய அகாடமி பெற்றார்? சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அப்போது 2வது இது தவறு. அடுத்து 3வது, கவியரசு என சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுறார். கவியரசு கண்ணதாசன் தான். அந்த கவியரசு வேர்டு இதில் இருக்குது. கவியரசு கண்ணதாசன் இங்கே கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க, கவியரசு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இருக்குது, ஆனால் உள்ளே இருக்குது, பாடப்புத்தகங்களில் இருக்குது. அப்போ 2 மட்டும் தவறு.
சரி, சரியானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 3 சரி, 1 3 சரி. அடுத்ததாக பழமொழி 400ல் இங்கே பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இங்கே நான் இதை பாருங்கள், இந்த 4 கொடுத்துருக்காங்க கிளடியில். இன்னும் கொஞ்சம் சுருக்கணுமோ? இங்கே பாருங்கள், இதில் 4 கொடுத்துருக்கு ஸ்கூல் புக்கில். இங்கேயும் அடிச்சிருக்கிறதுல பார்த்து டைப் பண்ணதில் 4 இருக்குது. நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அப்படின்னு ஆரம்பித்து அப்படி 2வது லைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக 2வது லைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இதில் இன எழுத்துனா இதில் என்னது வேண்டுவதை கொடுத்துருக்காங்க. நேக்கு இன எழுத்து ட, கசட தப்பறையில் கசட 3வது எழுத்து, ஞன 3வது எழுத்து. அப்போ டேக்கு ந, இன எழுத்து வந்து வேண்டுவது. அடுத்தது இவ்வளவுதாங்க. 27 கேள்விகள் நேரடியாக இடம்பெற்றிருக்கு. இது போக ஒரு 5-6 கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நன்றி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.